ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் வந்து பை பண்ணியிருப்பீங்க. அப்படி பை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோ பேமெண்ட்ல தான் வந்து செட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆட்டோ பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டோ பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஆட்டோ பேமெண்ட்டை கேன்சல் பண்ணணும். ப்ளஸ் அது இல்லாத எதில் பேமெண்ட் பண்ணீங்களோ, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், சூப்பர் மணி, ஸோ இந்த மாதிரி எந்த பேமெண்ட் ஆப்பில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் வந்து அப்ரூவல் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஜியோ ஹாட்ஸ்டார், அப்புறம் எது த்ரூவாக நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி கேன்சல் பண்ணுறது, என்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கூகுள் பேல ஆட்டோ பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, பேடிஎம்ல பண்ணியிருந்தாலும் சரி, சூப்பர் மணி, ஸோ இந்த மாதிரி எதில் பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ அது மூலிமா எப்படி வந்து ஆட்டோ பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்துலாம். இந்த ஆப்ல நீங்க எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வச்சு நீங்க நெக்ஸ்ட் டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் கேஷ்பேக் அமௌண்ட் மைனஸ் ஆயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃப்ரீயா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜியோ ஹாட்ஸ்டார் ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கூகுள் பே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. அதில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவில் நீங்கள் என்ன ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆட்டோ பேமெண்ட் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எந்த ருப்பீஸோ ஸோ அது ஷோ ஆகும். அது பக்கத்தில் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும் பில்லு. வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆட்டோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ நம்பர் என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக மெசேஜும் வந்துடும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பேல நம்மளால் ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ண முடியும். இந்த 4 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும், ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபோன்பேல எப்படி ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிங்க, அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்குமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோ பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து ஆட்டோ பேமெண்ட் செட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டெப் வந்து டெலிட் ஆட்டோ பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஷோ ஆகி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆட்டோ பேமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ நம்பர் வந்து கேட்கும். யூபிஐ நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கேன்சல் ஆனதுக்கான மெசேஜும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இதுவே நீங்கள் பேடிஎம்மில் ஆட்டோ பேமெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது உள்ளார போனீங்கன்னா இதில் ஜியோ ஹாட்ஸ்டார் பேமெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோ பேமெண்ட் செட் ஆயிருந்தா அது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பில் வரும். இதில் கேன்சல் ஆட்டோ பேமெண்ட்டுன்னு கொடுத்துட்டாலே வந்து போதும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ பின் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட்டை ஆஃப் பண்ண முடியும் நம்மளால் பேடிஎம்மில். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் சொல்லி மொத்தம் 3 பேமெண்ட்டில் எப்படி ஆட்டோ பேமெண்ட்டை ஆஃப் பண்ணுறது ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு அப்படின்ற மாதிரி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மணியில் எப்படி வந்து ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து இப்போ தான் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், சூப்பர் மணி ஆப் ஓப்பன் பண்ணதான் அதை கிளிக் பண்ணதும் ஆட்டோ பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவல் செக்ஷன் டேப்பில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த செக்ஷன் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் பண்ணி வச்சிங்கன்னா அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். எதெல்லாம் ஆட்டோ பேமெண்ட்டில் செட் ஆயிருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் ஜியோ ஹாட்ஸ்டாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பில்லிங் இதில். ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா யூபிஐ பின்னு கேட்கும். யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மெசேஜும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மணியில் நம்மளால் ஆட்டோ பேமெண்ட்டை ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 4 ஆப்பில் எப்படி ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணுறது ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அதுக்கப்புறம் சூப்பர் மணி எல்லாத்துலேயுமே நான் வந்து எப்படி ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன ஆப்பில் ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதே சிமிலராக தான் வரும். ஸோ அதை மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுனால பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஆட்டோ பேமெண்ட்டை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஜியோ
ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பை கிளிக் பண்ணி மை ஸ்பேஸ்னு இருக்கும். அதுக்கு மேலே ஹெல்ப் அண்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் செட்டிங்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கேன்சல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் ஆட்டோ ரெனிவல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆட்டோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். நீங்கள் எந்த ஆப்லேருந்து பேமெண்ட் பண்ணீங்களோ அதுலேயும் ஆஃப் பண்ணிடணும். ப்ளஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் எப்படி ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மணி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாத இதை தவிர்த்து வேற ஏதாவது ஆப்பில் ஆட்டோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது என்ன ஆப்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. டாடா பாய்.